இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட முடியும். வீடியோவில் நான் சொல்லி தந்திருக்கிறது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சாண்ட்விச் சட்னி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். இது கூடவே 4-5 பூண்டு பற்கள், 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியோட சேர்த்து தான் இந்த சாண்ட்விச் செய்யணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பொடியாக கட் பண்ணின வெங்காயம், 1/2 கப் பொடியாக கட் பண்ணின கேரட், 1/2 கப் பொடியாக கட் பண்ணின வெள்ளரிக்காய், 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ணின தக்காளி, கூடவே 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலையே ரெடி பண்ண மயோனைஸ் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் இதையும் ஷேர் பண்ணுறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா குடமிளகா இருக்குல்ல, அது கூட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பிரெட்டு அதுக்கப்புறமா வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஹோம்மேட் பிரெட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 பிரெட்லையும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சைடில் மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பிரெட்லையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல க்ரீன் சட்னி, அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிட வேண்டாம், கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். இதே போல் 2 பிரெட்லையும் நல்லா தடவிட்டு இது போல் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு பிரெட்லையும் நம்ம தடவிடலாம். இது போல் அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சோம்ல ஸ்டஃபிங், அதை வச்சுருங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்ல திக் லேயராக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை இது போல் தூவி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு இந்த ப்ரெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நார்மலாக பேனில் தான் டோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரெட்டை வச்சிடணும் இது மேலே. இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா உருகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வச்சிடணும். லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே இது ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழ்ப்பகுதி நல்லாவே வெந்திருக்கும், நல்ல டோஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுறலாம்.
இதை திருப்பும் போது இன்னொரு பிரெட் வந்து கீழே விழுந்துடாமல் இது போல் கை வச்சு நல்லா சப்போர்ட் கொடுத்து திருப்பணும். பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரெட்டு வந்து சூப்பராக டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் மீத இருக்க எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணும்போதும் பேனை வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா க்ளோத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா புதுசாக பட்டர் தடவி நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பழைய பட்டர்லேயே டோஸ்ட் பண்ணோன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கிறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லாத போது இந்த மாதிரி சிம்பிளான 5 to 10 மினிட்ல செய்யக்கூடிய குயிக்கான வெஜ் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல இது பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய்.